முகமது சமி அவர்கள் வந்து ஐசிஐசிக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்த ரூல்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் பவுலிங் போடுறப்ப பாலில் வந்து எச்சி தொட்டு தொடச்சி அந்த கிரிப்புக்காக பிடிச்சி போடுறதுக்காக போடுவாங்க. ஸோ இந்த கொரோனா காலத்தில் வந்து எச்சி தொட்டு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐசிஐசியில் ஒரு ரூல் வந்தது. அந்த ரூல் இன்னமும் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த ஸ்விங் பவுலருக்கு வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பண்ணுறதுக்கு அது வந்து எச்சி தொட்டு, அதாவது உமிழ்நீரை தொட்டு ஸ்விப் பண்ணி பண்ணுவாங்க அது. ஸோ அந்த இதெல்லாம் பண்ண முடியல. அதனால எங்களால் பவுலிங் திறமையை எங்களோட முழு திறமையை காமிக்கவே முடியல. அதனால் என்ன ஆச்சு, பேட்ஸ்மேன்லாம் கேஷுவலாக பேட்டிங் ஆடி ரன்ஸ் ஏற்றிட்டு போயிடுறாங்க. எங்களோட திறமையை காமிக்க முடியாது, ஃப்ளாட்டாக பால் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். இப்போ தான் கொரோனா இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு மாற்று ஏற்பாடு சில லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ ஓவராலாக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சமி வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சமிக்கு ஆதரவாக. ஸோ இந்த விஷயத்தை மாற்றினா நல்லாயிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமாக ரன் அடிச்சு, நார்மலாக ரன் அடிக்கிறத விட பயங்கரமாக ரன் அடித்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனால் பவுலர்ஸோட நிலைமையெல்லாம் 4 ஓவர் போடுறாங்கன்னா அதில் ரன்னு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி இதை விட்டே போயிடுறாங்க. ஸோ அதனால் நிறையா பவுலர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை மாற்றினா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேர்ல்டு லெவலில் எல்லா பவுலர்ஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி.